அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவருட்பா. திருவருட்பாவின் ஆசிரியர் ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகளாரின் அப்பா பெயர் ராமையா, அம்மா பெயர் சின்னம்மை. ராமலிங்க அடிகளார் சிதம்பரத்திற்கு பக்கத்தில் உள்ள மருதூரில் பிறந்தார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளார் இயற்றிய பிற நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் முதலியன. ராமலிங்க அடிகளார் செய்த சிறந்த செயல்கள்: வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை ஆகியவற்றை நிறுவியுள்ளார். ராமலிங்க அடிகளாரின் காலகட்டம் 1823 முதல் 1874 முடிய. அடுத்து நாம் பார்க்க போகிறது திருவருட்பா பற்றிய நூல் குறிப்பு. திருவருட்பா என்பது திரு கூட்டல் அருள் கூட்டல் பா என பிரிந்து இறைவன் திருவருளை பெறுவதற்காக பாடிய பாடல் என்றும் இறைவன் திருவருளால் பாடிய பாடல் என்றும் பொருள் தரும். திருவருட்பாவில் 5818 பாடல்கள் உள்ளன. அடுத்து நாம் செய்யுள் பகுதிக்கு போவோம். தேனாய் தீம்பழமாய் சுவைசேர் கரும்பாய் அமுதம் தானாய் அன்பருளே இனிக்கின்ற தனிப்பொருளே வானாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய் ஆனாய் தந்தனையே அருளார் அமுதந்தனையே. திரும்பவும் வாசிக்கிறேன், கவனிங்க. தேனாய் தீம்பழமாய் சுவைசேர் கரும்பாய் அமுதம் தானாய் அன்பருளே இனிக்கின்ற தனிப்பொருளே வானாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய் ஆனாய் தந்தனையே அருளார் அமுதம் தனையே. பாடலின் பொருள். இப்பாடலில் ராமலிங்க அடிகளார் இறைவனின் பெருமைகளையும் தமிழின் சிறப்புகளையும் பற்றி கூறியுள்ளார். இறைவா, நீர் தேனாய் என்றால் தேனாகவும், தீம்பழமாய் தீம் என்றால் இனிமை, இனிமையான பழமாகவும், சுவைசேர் கரும்பாய் சுவைமிக்க கரும்பாகவும், அமுதம் அமுதம் என்றால் இரவாமையை தருகின்ற தேவா அமிர்தம் மிகுந்த பயனுடைய அமுதமாகவும், தானாய் தானாய் என்றால் உண்மையான பக்தியுடையவர், அன்பருளே அன்பருளையை எப்படி பிரித்து எழுதலாம் என்றால் அன்பர் கூட்டல் உள்ளே, அதாவது உண்மையான பக்தி உடையவர், உள்ளத்திலேயே எப்பொழுதும் இனித்து கொண்டே இருக்கின்ற தனிப்பொருளே. தனிப்பொருளே என்றால் சிறந்த பொருளாக இருக்கின்ற நீர் என்று இறைவனை கூறுகின்றார். வானாய் வானாய் என்றால் வானம், கால் என்றால் காற்று, அனலாய் என்றால் நெருப்பு, புனலாய் என்றால் நீர், அதில் வாழ் புவியாய் ஆனாய், புவி என்றால் உலகம். வானம், காற்று, நெருப்பு, நீர், புவி இவை அனைத்திலும் கூட்டாக இணைந்துள்ள உலகமாகவும் விளங்குகின்றாய் என்று கூறுகின்றார். தந்தனையே, எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் தந்திருக்கின்றீர். அருளார், உம்முடைய அருளையும் அமுதந்தனையே இரவாமையை தருகின்ற தேவா அமிர்தத்தையும் எங்களுக்கு தருகின்றாய் என்று இறைவனின் ஒப்பற்ற தன்மையை வியந்து பாராட்டி கூறி வணங்குகிறார் ராமலிங்க அடிகளார். இவரோடு சேர்ந்து நாமும் இறைவனின் பெருமைகளையும் தமிழின் சிறப்புகளையும் நினைத்து இறைவனை வணங்கி தமிழின் சிறப்பை போற்றி புகழ்வோமா? நன்றி.